எப்போது போல திருமதி கற்பகவல்லி இங்கே வந்திருக்காங்க, நியூட்ரிஷனிஸ்ட். அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். ஸோ உங்களுடைய நாலேஜ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேவை. ஓகே, தேங்க்யூ. நீங்கள் வந்து நிறைய படிச்சுக்கிட்டே இருங்க. லேட்டஸ்ட்டாக என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க அதையும் சேர்த்து சொல்லுங்கள். நிச்சயமாக பேசலாம் மேம். இன்னைக்கு வந்து நான் ஒரு ஃப்ரூட் செலக்ட் பண்ணியிருக்கேம்மா. இதுக்கு வந்து ஹெல்த்தி ஃப்ரூட் செலட்னு ஒரு பேர் கொடுத்துருக்கேன். அது ஹெல்த்தியா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆப்பிள், வாழைப்பழம், அதோடு வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக மாதுளை முத்துக்கள் சேர்த்துருக்கேன். அதோட அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை எல்லாம் சேர்க்கலை, வெல்லமெல்லாம் சேர்க்கலை. பேரிச்சம்பழம் ஒரு 6 or 8 சேர்க்கலாம் சொல்லியிருக்கேன். கொஞ்சமாக திராட்சை, அதோட ஒரு 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு கொஞ்சம் நேரத்துக்கு முதல்லையே ஊற வச்சுட்டு நல்லா 1 or 2 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஓகே. மற்றபடி சியா சீட்ஸை வந்து ஊற வச்சுட்டு அதை கலந்துருக்கேன். கடைசியாக வந்து இந்த பூசணி விதை மட்டும் லேசாக வறுத்துட்டு கொஞ்சம் அந்த கிரன்ச்சினஸ் இருக்கிறதுக்காக மேலே போட்டிருக்கேன். ரைட். ஃப்ரூட்னாலே ஹெல்தி தான். அது சாலடாக மாறிச்சுன்னா ஹெல்த்தியாக இல்லையான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கும் போது எப்போதுமே ஒரு பர்டிகுலர் ஃப்ரூட் தனியாக சாப்பிடும் போது இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. அது ஃப்ரூட்டாக சாப்பிடும் போது ஓகே. ரொம்ப நிறையா நியூட்ரியன்ஸ் கிடைக்குது, நிறையா வைட்டமின்ஸ் கிடைக்குது, மினரல்ஸ் கிடைக்குது. அதே நம்ம ஜூஸாக மாற்றிட்டோன்னா அதோட டிஸ்அட்வான்டேஜ்னு நம்ம நிறையா பேசியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அப்படிங்கும் போது காம்பினேஷன், ஒரு ஃப்ரூட்டோட இன்னொரு ஃப்ரூட் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டிஸ்அட்வான்டேஜஸ் சில வாட்டி இருக்க தான் செய்யுது. பிகாஸ் அதோட ஆசிட் மீடியம் அப்படின்னு சொல்கிறது, அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்டாக இருந்தாலோ இல்லை வேறு டைப் ஆஃப் இப்போ பனானா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆசிட் மீடியம் ஜாஸ்தியாக இருக்கிற ஃப்ரூட்டோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சில பேருக்கு கட் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எங்களோட சஜஷன் பொதுவாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஃப்ரூட் தனியாக ஒரு ஃப்ரூட்டாக என்ஜாய் பண்ணிங்கன்னா பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக கிடைக்கும். பாடி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்காது எந்த நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல. அவ்வளோதானே தவிர மிக்ஸ் பண்ணாதீங்க ஃப்ரூட்ஸை. இந்த ஃப்ரூட்டோட ஒரு தனி இதே வந்து பனானா மட்டும்னா பனானா மேபி ஆப்பிளில் மிக்ஸ் பண்ணலாம். இதே போமோகிரானட்டோ இல்லை பைனாப்பிள் மிக்ஸ் பண்ணுறீங்க, ஈவன் பப்பாயா மிக்ஸ் பண்ணுறீங்கனாலும் இட்ஸ் அ ராங் காம்பினேஷன். ஆப்பிள், பப்பாயா, பனானா இது மூணும் ஒரே ஃபேமிலி. மாம்பழம் இது எல்லாமே ஹை சுகர் இருக்கிறது எல்லாமே ஒரே ஃபேமிலி. இதில் நீங்கள் பைனாப்பிளோ இல்லை போமோகிரானட்டோ இல்லை சிட்ரஸிக்கா ஏதாவது ஒரு ஃப்ரூட் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது வேற ஒரு ஃப்ரூட் ஃபேமிலியில் போகும். ஸோ அப்போ அந்த ஆசிட் மீடியம் டிஃப்ரெண்ட்டாக ஆகும்போது டைஜஷன் ஆகும்போது ஒரு ஆசிட் செக்ரீட் ஆகுது இல்லைங்களா, அந்த டைமில் உங்களுக்கு நியூட்ரியன் செக்ரீஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதனால தான் பொதுவாக மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ரூட் சாலடாக எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு சியா புட்டிங்னு சொல்கிறோம். இப்போ நிறையா பேருக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெகுலராகவே ஓவர் நைட் ஓட்ஸ் இல்லை சியா சீட் பவுல் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஹெல்தி வேல இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ ஒரு மீலாவோ கன்சியூம் பண்ணணும்னா இதில் இருக்கிற ரேஷியோவில் சியா சீட்ஸ் அப்படிங்கிற அந்த சீட்ஸோட ரேஷியோவை ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரூட்ஸை கொஞ்சம் மீடியமாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு மீலாக மாறிடும். பிகாஸ் சியா சீட்ஸில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது, குட் ஃபேட்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ இது ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து நட்ஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கீங்க, பெரிய ஸ்வீட்னர் ஆட் பண்ணல, நேச்சுரல் ஸ்வீட்னஸாக வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை வந்து மீலாக பார்த்தணும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்படின்னா, ஸ்பெஷலி வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட், டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கூட அப்படின்னா சியா சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சர்விங் ஃபைபர், புரோட்டீன் ரெண்டுமே ஜாஸ்தி அண்ட் ஆல்சோ குட் ஃபேட்ஸ். இது எல்லாமே வந்து சுகர் லெவலை ரொம்ப ஸ்டேபிளாக பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த சர்விங்கில் அவங்க கொடுத்துக்கிறதுல ஒரு 3 tablespoon இதுலேருந்து எடுத்துக்கிட்டு ஒரு 4 tablespoon ஆஃப் சியா சீட்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவே போதும். ஸோ 4 tablespoon ஆஃப் சியா நைஸ் இல்லை மேம், ஹெல்திங்கிற கான்செப்ட் தான் பேசுகிறோம் இங்கே வந்து ஹெல்த்தியாக நைஸாங்கிறது இல்லை. பட் 4 tablespoon ஆஃப் திஸ் டாப்பிங் மாதிரி இதை எடுத்துட்டு சியா சீட்ஸ் இன்னும் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆல்மண்ட் மில்க் போடுறது இல்லை கோகனட் மில்க் அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இதை டாப்பிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ இது ஒரு மீல். இப்போ நான் இது மாதிரி ஒரு பவுல் சாப்பிடணும் அப்படின்னா ப்ளீஸ் ஹேவ் இட் ஃபார் ஸ்நாக். இதை நீங்கள் மீலாக சாப்பிட்டீங்க அப்படின்னா சுகர் லெவல் ஸ்டேபிளாக இருக்காது. வாட் அபவுட் டயபெட்டிக் பீப்புள்? தாராளமாக இந்த காம்பினேஷனில் சாப்பிடலாம். இது சாப்பிடலாமான்னு கேட்குறீங்களா? இல்ல அத சாப்பிடுறப்போ எந்த டயத்துல சாப்பிடலாம்? எந்த பெஸ்ட் வே? ஃப்ரூட்னாலே இட்ஸ் a snack, it cannot be a meal. மீலா மட்டும் எடுத்துக்கிட்டா அது வந்து இட்ஸ் ராங் ஐடியா. மீல்ஸ் எடுத்துக்க கூடாது. கண்டிப்பா along with the மீலாவோ இல்ல மீல் ஆகவோ எடுத்துக்க கூடாது. பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்காதீங்க, லஞ்சா எடுத்துக்காதீங்க, டின்னரா எடுத்துக்காதீங்க, ஸ்நாக்கா எடுத்துக்கோங்க. அதே மீலா எடுத்துக்கினீங்கன்னா கூட என்ன ஆட் பண்றீங்க அப்படிங்கிறது அந்த மெயின் சோர்ஸ் வந்து ஃபைபர்லேருந்து ப்ரோட்டீன்லேருந்து வரணும். அதுக்கு தான் அந்த சியா சீட்ஸ்ன்ற ஆப்ஷன் சொன்னேன். ஸோ அப்படி பண்ணிக்கிட்டோம்னா அது ஒரு மீலாக எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ சில்ட்ரனுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டா? சில்ட்ரன் தாராளமாக சாப்பிடலாம். சில்ட்ரன்ஸ்க்கு எதுவும் இல்லை ஆஸ் ஃபார் அஸ் அவங்க ஆக்டிவாக இருக்கும் போது. ஓகே.
மற்றபடி வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ண வேண்டியது ஏதாவது இருக்கா? அவாய்ட் இல்லை மேம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா போர்ஷனில் தான். மற்றபடி எந்த ஒரு கண்டிஷனுக்கும் இந்த ஃப்ரூட் எடுத்துக்க கூடாது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எப்போதுமே ஒரே ஒரு பர்டிகுலர் கண்டிஷன், கிட்னியில் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே மற்றபடி எந்த கண்டிஷனுக்குமே நிறைய ஃப்ரூட்ஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். கிட்னி பேஷண்ட்ஸ் இருந்தாங்க, பொட்டாசியம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக பனானா பண்ணலாம். எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஸோ மற்றபடி எல்லாருமே கன்சியூம் பண்ணலாம். ஓகே. ஒரு போர்ஷன் அப்படிங்கிறது வாட் டு யூ மீன்? எவ்வளோ கிராம்ஸ் ஒரு போர்ஷன் ஆகும்? ஒரு போர்ஷனுங்கிறது ஒரு பர்சனோட வெயிட் அண்ட் ஹைட்டை பொறுத்து தான் இருக்கு. எனக்கு ஒரு போர்ஷன் மேபி இஸ் 100 கிராம், ஓகே ஆர் நான் என்ன மீல்க்கு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது. போர்ஷன் சைஸ் பர்சன் டு பர்சன் மாறும் மேம். இதுதான் பர்ஃபெக்டா அப்படின்னு இல்லை. ஒரு ஸ்மால் பவுல் அப்படின்னா 100 கிராம்ஸ்ன்னு பொதுவாக மென்ஷன் பண்ணுவோம். ஓகே மீடியம் பவுல்னா 150 கிராம்ஸ்ன்னு சொல்றது. ஒரு லார்ஜர் சைஸ்னா 200லேருந்து 250. இது வந்து போர்ஷன் சர்விங்கா நாங்க பிளேஸ் பண்றது. ஓகே பட் சைஸ் சர்விங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாடி சிக்னல் தான் ரைட் திங். ஓகே. நமக்கு ஒரு ஃபுல்லா ஆகுதுங்கிற ஒரு ஃபீலிங் வரதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, முக்கால் பாகத்துக்கு ஆமா, 80% த்ரெஷோல்டுன்னு சொல்லுவோம். அந்த 80% த்ரெஷோல்ட்லயே நம்ம சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம்னா அதுதான் ரைட் சர்விங். மெஷர் பண்ணியோ இல்லை பவுல்ல அளந்து சாப்பிட்றதோ இல்லை. சரி, எப்போ சொல்ற மாதிரியே தான் நம்ம உமிழ்நீர்ல போட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க. நிச்சயமா நிச்சயமா. அதுதான் நிறைய பேர் பண்றது இல்லை, அவசர அவசரமா அப்படியே போட்டு முழுங்கிட்டு போயிடுறாங்க. அதுதான் நம்ம திரும்ப திரும்ப எப்பவுமே சொல்லிட்டே இருக்கோம். நல்லா நொறுங்க தின்னா 100 வயசுன்னு சொல்லுவாங்க. நொறுங்க திங்கிறதுனாக்க நல்லா உமிழ்நீரோட கலந்து எல்லா சுவையும் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி டேஸ்டியாக ருசிச்சு சாப்பிட்டா நம்ம உடம்புல வந்து நல்லா சேரும். நிச்சயமா சேரும். ஓகே, தேங்க்ஸ் லாட் கற்பகவல்லி ஃபார் கமிங் டு த ஷோ. அடுத்த வாரம் வந்து நிறைய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. அறுசுவை நேரம்னாலே 6 சுவையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே நேரம் ஒரு நியூட்ரிஷனை பற்றி நிறைய ஹெல்த்தி ஃபுட்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதே நேரம் நீங்கள் இந்த கேள்வியும் சேர்த்து கவனமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சரியான பதில் சொல்ல முடியுங்க. இன்றைக்கி வந்து நான் செஞ்ச ஹெல்த்தி ஃப்ரூட் சாலடில் வறுத்த பூசணி விதை சேர்க்கறதுக்கு பதிலாக வேறு என்ன சேர்க்கலான்னு சொன்னேன். 2-3 ஆப்ஷன் கொடுத்தேன், நீங்கள் அதை பற்றி எழுதுறாங்க. அதாவது வறுத்த பூசணி விதைக்கு பதிலாக வேறு என்ன சேர்க்கலான்னு சொன்னேன். இதுக்கான பதிலை நீங்கள் எப்போதும் போல் உங்கள் ஃபோனில் இருந்து கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஃபோனிலிருந்து பதில் அனுப்பலாம். சரியான பதில் எழுதியவர்களிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் வழங்கும் நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் ஒன்று பரிசாக உங்களுக்கு வழங்கப்படும்.